வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு வந்து திருவாதிரை மார்கழி 19. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா, திருவாதிரை களியும் கூட்டும் தான் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் கூட்டுக்கு காய்கறியை இந்த பக்கம் வேக வச்சிருவோம். 9 காய் இல்லை 7 காய்னு ஒத்தப்படையில எடுத்துக்கணும். எந்த நாட்டு காய்கறி வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, நான் காய்கறிலாம் கட் பண்ணி ரெடியா போட்டு வச்சிருக்கேன். இந்த இடத்துல வந்து பச்சை பட்டாணியும் வேர்க்கடலையும் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ தண்ணியோடு சேர்த்துடலாம். அப்படியே மூடி வச்சிருவோம். மஞ்சள் பொடியும் சேர்த்துட்டு, மஞ்சப்பொடி, இந்த காய்க்கு தேவையான உப்பு எல்லாமே, இந்த கூட்டுக்கு என்ன தேவையோ அந்த உப்பு அப்படியே சேர்த்தாச்சு. மூடி வச்சிடலாம், வெந்துன்னு இருக்கட்டும். அதுக்குள்ள நம்ம வந்து களிக்கு வறுத்துக்க வேண்டியதை வறுத்துக்க போறோம். நான் அளவு சொல்லிடுறேன். 1 கப்பு பச்சரிசி, ஒரு 1/4 கப்புக்கு வந்து கடலைப்பருப்பு, ஒரு 1/4 கப்புக்கு வந்து பாசிப்பருப்பு. இது இதான் வேணும். நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணி எல்லாம் ட்ரைன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் பாருங்க அலம்பி ரெடியா எடுத்து வச்சிருக்கேன் அரிசியை. இப்ப அரிசியை நம்ம வறுத்துக்க போறோம். இப்போ அரிசியை வறுத்துக்கலாம். நாம பொரி அரிசிக்கு வறுப்போம் இல்லையா, அதே மாதிரி வறுக்கணும். நல்லா தீயாம ஒரே மாதிரி இருக்கணும் கலர். அரிசி வந்து வறுபடும் போது நல்லா ஒரு பிஸ்கெட் கலர்ல வரணும். பாருங்க, வறுபட்டு இருக்க கலரை பார்த்தாலே தெரியும், நல்லா அழகா பிஸ்கெட் கலர்ல வந்திருக்கு பாருங்க. இப்போ இதை ஆமா ஒரே மாதிரி இருக்கணும். இப்போ பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். அடுத்தது கடலை பருப்பை வறுத்துக்கலாம். நம்ம எல்லாம் தனித்தனியாக தான் வறுக்கணும். அப்பதான் கரெக்டாக கலராக வறுக்க முடியும் நம்மளால. கடலைப்பருப்பும் வறுபட்டுருக்கு, அதுவும் பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாசிப்பருப்பை வறுத்துக்கலாம். பாசிப்பருப்பு பாருங்க ஒரு 3/4 பாகம் வறுபட்டுருச்சு. இப்போ வந்து 4 ஏலக்காய், 2 கிராம்பு, ஜாதிக்காய் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். ஆஃப் பண்ணிடுவோம். இதையும் பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம். களிக்கு வறுத்து வச்சாச்சு. இப்போ கூட்டுக்கு வறுத்துக்கலாம். பாருங்க, கூட்டுக்கும் காய் வெந்துன்னு இருக்கு பாருங்க. நம்ம எவ்வளோ ஃபுல்லாக போட்டிருந்தோம், அப்படியே குறைஞ்சி வந்துருக்கு பாருங்க. இன்னும் கொஞ்சம் வேகணும், வேகட்டும். இப்போ கூட்டுக்கு இந்த பக்கம் வந்து பேன்ல எண்ணெய் விட்டுருக்கேன். பெருங்காயம், காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. நான் ஒரு 7-8 வரமிளகா போடுறேன். கடலைப்பருப்பு நல்ல ஒரு 1 டேபிள் ஸ்பூன். தேங்காய் ஒரு 1/2 கப்பு சேர்த்துக்கலாம். ரொம்ப வறுபடணும்னு அவசியம் இல்லை, அதோட ஈரப்பதம் போகணும். அதனால ஒரு 2-3 நிமிஷம் நல்லா இதுலேயே இந்த சூட்லேயே நம்ம வறுத்துக்கணும். மிளகாயில் இருக்கிற காம்பெல்லாம் எடுத்துருவோம். ஆஃப் பண்ணிடலாம். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம வந்து இதை அரைச்சி எடுத்துன்னு வரலாம். களிக்கு வறுத்தது வந்து நல்லா ஆறிடுது. இப்போ மிக்சி ஜாரில் மாற்றியாச்சு. நம்ம இதை பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம். பாருங்க, களிக்கு நம்ம பொடி பண்ணிட்டோம். ஒரு நைஸ் ரவையாக பொடி பண்ணிக்கணும். பொடி பண்ணியாச்சு. நான் வந்து இந்த டம்ளரில் 1 டம்ளர் அரிசி எடுத்துட்டேன். நீங்கள் எதில் எடுத்துக்கிறீங்களோ அதே அளவில் எல்லாமே பர்ஃபெக்டாக எடுத்துக்கோங்க. இப்போ 4 கப்பு தண்ணின்னு சொன்னேன்னா, வெல்லம் கரைச்சி ரெடியாக இருக்குது 1. வெல்லம் வந்து 2.5 கப்பு வெல்லம் எடுத்துட்டா கரெக்டாக இருக்கும். 2 துருவின வெல்லம். ஆமா, துருவின வெல்லம் 3. 4 பாருங்க, 3 கப் இருக்கா. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். 4 கப்பு தண்ணி சேர்த்துட்டோம். இது நல்லா வந்து கொதிக்கட்டும். 1 கப்பு அரிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா 2.5 கப்பு வெல்லம் கரெக்டாக இருக்கும். 2.5 கப்பு வெல்லத்துக்கு தண்ணி விட்டு கரையை விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அந்த வெள்ளை தண்ணி எவ்வளோ அளவு இருக்குன்னு பாருங்க. 2 கப்பு இருந்தால் மேலே எக்ஸ்ட்ராவாக ஒரு 2 கப்பு தண்ணி விடணும். மொத்தமாக 4 கப்பு தான் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ அந்த 4 கப்பு தண்ணியவே நீங்கள் வந்து இது கரைச்சி வச்சு ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம வந்து தேங்காய் சேர்த்துக்கலாம். ஆமாம், வெல்லம் வந்து நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. ரொம்ப வந்து பாகெல்லாம் வரணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு கொதி வந்தால் போதும். நமக்கு இந்த மாதிரி ஒரு கொதி வரணும். இது வந்து நான் இப்போ அப்படியே போட்டு மூடி வச்சு தான் வேக வைக்க போகிறேன். நீங்கள் வந்து குக்கரில் வேக வைக்கணும்னு நினச்சிங்கன்னா, இந்த மாதிரி நல்ல ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த அரிசி அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு பாத்திரத்துக்குள்ளே வச்சு நீங்கள் வந்து குக்கரில் வச்சு வைங்க.
மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2-3 விசில் விட்டிங்கன்னா வெந்துடும். அவ்வளோதான். இதுதான் நீங்கள் குக்கரில் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வேக வச்சுக்கலாம். பாருங்க கொதி வருதா? இப்போ இதை இது சிம்மில் வச்சுருக்கேன். வச்சுட்டு இதை போட்டுட்டே அப்படியே கலரிடுவோம். நல்லா கலரி விட்டுருவோம். கட்டி தட்டாமல் அப்படியே கலரி விட்டுருங்க. பாருங்க நல்லா கட்டி தட்டாமல் கலரியாச்சு. இப்போ அப்படியே மூடி வச்சுருவோம். வெந்துட்டு இருக்கட்டும். கூட்டுக்கு வறுத்து வச்சதை எடுத்து இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். கூட்டுக்கு வறுத்ததை அரைச்சாச்சு. இந்த பக்கம் பாருங்கள் கூட்டுக்கு காய்கறியும் நல்லா வெந்திருக்கு. தெரியுதா உங்களுக்கு? இப்போ நீர்க்க புளி தண்ணி கரைச்சி வச்சிருக்கேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் கரைச்சி வச்சுக்கோங்க. போதும். நம்ம கூட்டு தானே பண்ண போகிறோம், அதனால் போதும். இது ஒரே ஒரு கொதி புளி தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கொதி வரட்டும். புளி தண்ணி சேர்த்து ஒரு கொதி வந்துடுது. இப்போ இந்த கரண்டியில் ஒரே ஒரு கரண்டி பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். நான் இந்த பருப்பு இதையும் அலம்பி ஊற்றிடுவோம். இப்போ அரைச்சி வச்சிருக்க விழுதியும் சேர்த்துடலாம். நாம அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி விட்டு அலம்பி எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜாரை. இதெல்லாம் சேர்ந்து ஒரு கொதி வரணும். மிக்ஸி ஜார் அலம்பி அந்த தண்ணியை விட்டுருவோம். ஆல்ரெடி நம்ம கூட்டுக்கு உப்பு சேர்த்தாச்சு. ஸோ அதனால அந்த உப்பு மோஸ்ட்லி கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா அப்புறம் லாஸ்ட்டாக கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பக்கம் வேக வச்ச பருப்பு, அரைச்ச விழுது எல்லாம் சேர்த்தாச்சு. கூட்டு கொதிச்சுன்னு இருக்கட்டும். அதுக்குள்ளே இந்த களியை நம்ம பார்த்துடலாம். பாருங்க நல்லா வெந்தெடுத்து. இப்போ இதுலேயே ஒரே ஒரு ஸ்பூன் நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நல்லா ஆற உதிரி உதிரியாக வந்துடும். மிக்ஸ் பண்ணிட்டு இறக்கி வச்சுருவோம். இந்த பக்கம் முந்திரி பருப்பை வறுத்து சேர்த்துடலாம். நம்ம கொஞ்சம் நெய் சேர்த்து முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பை சேர்த்துடலாம். இப்போ பேனில் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கு. அது நல்லா காஞ்சிடுது. கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, அப்புறம் கடுகு, கருவேப்பிலை அப்படியே கூட்டில் சேர்த்துருவோம். அவ்வளோதான், நம்மளுடைய கூட்டும் ரெடி. அவ்வளோதான், நம்மளுடைய திருவாதிரை கூட்டும் ரெடி, களியும் ரெடி. ரொம்ப ரொம்ப சிம்பிள். நான் சொன்ன அளவில் பண்ணிங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். ஸோ கண்டிப்பாக ஒரு கப் அரிசிக்கு நல்லா 2.5 கப்பு வெல்லம் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு கூட மாதிரி தோணுச்சு அப்படின்னா நீங்கள் வேணால் குறைச்சிக்கோங்க. ஆனால் 2.5 கப்பு போட்டிங்கன்னா பர்ஃபெக்டாகவே இருக்கும். 4 கப்பு தண்ணி, இவ்வளோதான். ஸோ கூட்டுக்கு எப்பயும் போல் நம்ம கடலைப்பருப்பு, வரமிளகா, பெருங்காயம், தேங்காய் போட்டு அரைச்சி எடுத்துருக்கோம். 7 காய் இல்லை 9 காய் என்ன காய்கறி இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். மொச்சை இருந்தாலும் மொச்சை சேர்த்துக்கலாம். நாட்டு காய்கறி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். சக்கரவள்ளி கிழங்கு, உருளைக்கிழங்கு, என்ன காய்கறி இருக்கோ அதை பார்த்து சேர்த்துக்கோங்க நீங்கள். அவ்வளோதான், நம்மளோட கூட்டும் ரெடி, திருவாதிரை களியும் ரெடி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாருக்கும் திருவாதிரை நல்வாழ்த்துக்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.